வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்றைக்கி நம்பர் சிஸ்டனுடைய 4வது பகுதியாக இதை பார்த்துடலாம். என்னென்னா ரொம்ப முக்கியமான பார்ட்டும் இது தான். இதில் கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய கேட்பாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கலாம். நான் டைரக்ட் கொஸ்டின் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகல. அதெல்லாம் ஈஸி நீங்களே போட்டுருவீங்க. அதாவது அப்படியே ஃபார்முலா தூக்கி அப்ளை பண்ணிட்டு போகிறதுலாம் ஒரு மேட்ரு கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஏபி ஜிபின்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது. அதை தான் பார்க்க போகிறோம். அது போக ஃபேக்டர்ஸ், ஓகேவா? ஃபேக்டர்ஸ் ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போமா என்னென்னு எனக்கு தெரியல. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அது படித்ததில்லை. ஸோ ஃபேக்டர்ஸையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிபியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஓகேவா? ஜிபியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் இதெல்லாம் தான், ஓகேவா? அதாவது ஒரு ஜிபின்னா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், பெருக்கு தொடர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு தொடர், ஒரு சீரீஸ், ஒரு நம்பர் சீரீஸு எப்படி போகும் அப்படின்னா, நமக்கு ஒரு மல்டிப்புளில் போகும், ஓகேவா? அப்படி பெருக்கு தொடரில் போய்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 2 4 ஆகும் அப்படின்னா என்ன இருக்குது, இன்ட்டு 2 4 8 ஆகும், இன்ட்டு 2 8, இன்ட்டு 2 16, இப்படி போய்கிட்டே இருக்கும். சரி, அதாவது மல்டிப்ளிகேஷனில் போய்கிட்டே இருக்கும், பெருக்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அந்த பெருக்கக்கூடிய அந்த காரணி இருக்குது பார்த்தீங்களா, அது காமன் ரேஷியோ அப்படிம்பாங்க, ஓகேவா? 6ன்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. காமன் ரேஷியோ என்ன, பொது விகிதம். அதாவது விகிதம்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் என்ன இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, விகிதம்னா ஒரு மாதிரி பை அந்த மாதிரிலாம் வரும்னா அப்படியும் வரலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி போடுறேன், 160 இன்ட்டு 1/2. அப்போ என்ன வரும், 80 வரும், இன்ட்டு 1/2. அடுத்தது 40 வரும், 40 வரும், இன்ட்டு 1/2. அடுத்தது 20 வரும், இன்ட்டு 1/2. 10 வரும், இன்ட்டு 1/2. இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி 5 2.5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுவும் நமக்கு என்னது தான், இந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் தான், ஓகேவா? இப்போ பெருக்கு தொடருங்கிறது ஒரு ஹோல் நம்பர், அதாவது ஒரு 2 3 4 இந்த மாதிரியான நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணிட்டு போகலாம், ஒரு விகிதத்தாலையும் மல்டிப்ளை போகலாம். நம்ம பொதுவாக என்ன பண்ண போகிறோம்னா, விகிதம் அப்படிங்கிற மாதிரினா காமன் ரேஷியோனா பொது விகிதம் 6ங்கிற ஒரு இதில் குறிப்பிடுவோம், சரியா? இதில் இந்த இந்த ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, இதில் 2ங்கிறது ஆரம்பிக்கி, இதில் 160ங்கிறது ஆரம்பிக்கிறது. இதை ஏ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? முதல் அந்த உறுப்பை முதல் டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம். லாஸ்ட் டேர்மை எல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். இது ஏபிக்கும் பொருந்தும், ஜிபிக்கும் பொருந்தும். ஆனால் ஏபியில் ஆருக்கு பதிலாக டிங்கிற ஒரு லெட்டரை நம்ம குறிப்பிட்டிருப்போம், சரியா? இப்போ இதில் நான் ஃபார்முலா வச்சு தான் சொல்லித்தரேன். இதெல்லாம் நமக்கு முன்னாடியே ஃப்ரேம் செய்யப்பட்ட ஃபார்முலாஸ். சும்மா நான் சிம்பிளாக இந்த ஃபார்முலாஸ் மட்டும், எந்தெந்த ஃபார்முலா மட்டும் தேவைங்கிறத மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இத்தனாவது உறுப்பை காண்க, ஒரு பெருக்கு தொடரில் இத்தனாவது உறுப்பை காண்க, ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் ஒரு 17வது டேர்மை கண்டுபிடி அப்படின்னா சிம்பிள். இந்த பார்த்தீங்களா, டி இருக்குதா, டி 17 ஈக்குவல் டு ஏன்னா மொதல் அந்த டேர்ம் கொடுத்துருப்பாங்க, 6னா நமக்கு காமன் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, 17 - 1, ஓகே? இப்படி போட்டுக்க வேண்டியதான். அந்த எண் இருக்கிற இடத்துல 17 பண்ண, அந்த 17வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அது சிம்பிளான கொஸ்டின்பா. அப்படியே நீங்கள் ஃபார்முலா பண்ண வேண்டிய கொஸ்டின். அதாவது 17வது உறுப்பை கண்டுபிடி, 17வது டேர்மை கண்டுபிடி அப்படின்னா இதை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் ஃபஸ்ட்டு டேர்மை கொடுத்துருப்பாங்க ஏ, 6 அந்த காமன் ரேஷியோ 2 இல்லை 3 இல்லைனா 1.5 ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. 6 பவர் ஆஃப் எண்ணுங்கிற இடத்துல 17. ஏன்னா நமக்கு டி எண்ணு தானே இருக்குது இந்த ஃபார்முலா, டிஎன் அந்த எண்ணுன்ற இருக்க இடத்துல 17 - 1ன்னு சொல்லி போட்டுக்க வேண்டியதான். இவ்வளோ தான், சரி? எப்படி தான் கேட்பாங்க, இத்தனாவது உறுப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஃபார்முலா நீங்கள் போட போகிறீங்க, இந்த ஃபார்முலா, ஓகேவா? இது இத்தனாவது உறுப்பை, இத்தனாவது டேர்மு, 17வது டேர்ம், 14வது டேர்ம், 18வது டேர்ம். இது இப்படி கூட கேட்பாங்க. ஒரு 1000 ரூபாய் இருக்குது, ஒரு 1000 ரூபாய் இருக்குது, அது ஒவ்வொரு வருஷமும் 2 மடங்காக மாறிட்டு போகுது. மொதல் வருஷம் 1000 இருக்குது, 2வது வருஷம் 2000 மாறிடும், 3வது வருஷம் 4000 மாறிடும், 4வது வருஷம் 8000 மாறிடும். இப்போ அவங்க ஒரு இதை கேட்குறாங்க, இது ஒரு 3,20,000 மாறுறதுக்கு எத்தனாவது வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒரு 6வது வருஷத்தில் எவ்வளோ ரூபாயாக மாறும் இப்படின்னு கேட்கலாம், ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நமக்கு இதுதான் ஏ. அப்போது ஏக்கும் இந்த 2வது வருஷத்துக்குள்ள வித்தியாசம் என்னது, 2000/1000, ஓகேவா? அதாவது இந்த 6 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2வது டேர்ம் டிவைடட் பை 1வது டேர்ம், இப்படி போட்டுக்கலாம், சரியா? இப்போ நான் 2 1 தான் பண்ணுமா, 3 2 போடலாமா, தாராளமாக போடலாம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு
டேர்முக்கு இடையில என்ன நம்பர் மல்டிப்ளை ஆகுதோ அதாவது கடைசி வரைக்கும் மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கோம். 2ன்னா கடைசி வரைக்கும் 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அரைன்னா கடைசி வரைக்கும் அரையால் தான் மல்டிப்ளை ஆகிட்டுருக்கோம். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான்பா. அப்போது காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? T2 டிவைடட் பை T1. இத்தனாவது டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? Tn இஸ் ஈக்குவல் டு a பவர் ஆஃப் r n மைனஸ் 1. இது ரெண்டும் முக்கியமான ஃபார்முலா. இதுக்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்னது? இந்த ஃபார்முலா. ஓகேவா? அதாவது அந்த உறுப்பு அந்த தொடருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொடரை வந்து நீங்கள் எனக்கு வந்து அதனுடைய கூடுதல் தொகையை காண்க இப்படி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இப்படி வந்து 1000 வந்து 2000 மாறுது. இப்படி 10 வருஷம் போச்சுன்னா அதனுடைய கூட்டுத்தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா 1000 வந்து 2000 மாறுது. அதுக்கு அடுத்த வருஷம் அது ரெண்டு மடங்காக மாறுது. 10 வருஷத்தில் மொத்தமாக எவ்வளவு காசு சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபார்முலா சொல்கிறேன், 2 ஃபார்முலா இருக்குது. அதாவது ஒரு தொடர்னுடைய கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஏன் நான் அதை இது பண்ணுறேன்னா அந்த ஆர் எப்படிப்பா இருக்குது? 2ங்கிற இங்கே இன்ட்டு 2 தான் நான் இருக்குப்பா. அதனால் 6 வந்து 2ஐ விட கூடன்னு அர்த்தம். 1.5 இருந்தால் அப்போ என்ன ஃபார்முலா? அதுக்கும் இதே ஃபார்முலா தான். ஓகேவா? 1.25 இருந்தால் அதுக்கும் இந்த ஃபார்முலா தான். ஒருவேளை இப்படி இருக்குது 0.75 தான் ஆராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. r⁻1 - 1 இங்கே மேலே, கீழே 1 - r⁻n இவ்வளோ தான் வித்தியாசம். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ப்ராப்ளமே இல்லை. இதை வச்சுலாம் கொஸ்டின் கேட்க மாட்டான். ரொம்ப ஈஸி. காமன் ரேஷியோ 1ன்னு என்ன அர்த்தம்? மொதல் உறுப்பு இப்போ 6ன்னா 2வது உறுப்பும் 6ஆக தான் இருக்கும். 3வது உறுப்பும் அதே 6ஆக தான் இருக்கும். அப்போ எத்தனை 6 வந்துச்சோ அத்தனை 6ஆல் நீங்கள் என்ன பண்ணிட வேண்டியதான்? மல்டிப்ளை பண்ணி விட்டுற வேண்டியதான். இது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இந்த ஃபார்ம்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன? சம் ஆஃப் இன்ஃபினைட் ஜிபி அப்படின்னா நமக்கு வந்து எண்ணிக்கையே கொடுக்கல. அதாவது இத்தனை டைம் நான் இப்போ 10 வருஷம் கழிச்சு 1000 வாங்குறது 10 வருஷம் கழிச்சு எப்படி எவ்வளோ ரூபாய் மொத்தமாக மாறி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 10ங்கிற ஒரு மொத்த எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபினிட் டேர்ம்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 2 கொஸ்டின் தான் இதில் பார்க்க போகிறோம். எப்படிலாம் கொஸ்டின் வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தேவையில்லையா டைமை போட்டு வீணாக்கிக்கிட்டு? நமக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வித்தியாசமான சம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சம்ஸும் சொல்லுவேன். ஓகேவா? அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா அறுவையை போட்டு நம்ம வந்து சிம்பிளான சம்ஸை போட்டு அறுக்க வேண்டாம். கொஞ்சம் ட்ரிக்கியான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸை தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போது வந்து சம் ஆஃப் இன்ஃபினிட் ஜிபி. அப்போது அதாவது எண் வந்து கொடுக்கவே இல்லை அல்லது இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேவா? இன்ஃபினிட்டியானா நமக்கு வந்து அது வாட்டுக்கு இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து நடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் கொடுத்துருக்குறது. டவுட் வரலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு நம்ம டெலிகிராம் குரூப்னுடைய லிங்க்கை வந்து நம்ம சேனலுடைய இதிலவே வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் தாராளமாக கேளுங்க. நான் வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நான் அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க்கை வைக்கிறேன். ஓகே, இவ்வளோதான்பா. நமக்கு தேவையானது ஏன்னா என்னன்னு தெரியணும், ஆர்னா என்னன்னு தெரியணும், டிஎன்னுன்னா என்னன்னு தெரியும், எஸ்என்னுன்னா என்னன்னு தெரியணும். எஸ்என் ஆரை பொறுத்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 2 விதமாக ஆரை பொறுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். எண்ணுங்கிறது வந்து நமக்கு இன்ஃபினிட்டாக இருந்தால் இந்த இது இன்ஃபினிட்னா முடிவே கிடையாது அதுக்கு அப்படிங்கிறது தான். இப்போ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, கொஸ்டின் சூப்பரான ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினை பாருங்கள் நீங்களே. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாலை வந்து ஒரு ஹைட்லேருந்து போட்டிருக்காங்களாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இதான் ஒரு ஹைட் வச்சுக்கோமே. இந்த ஹைட் எவ்வளவு? 360 மீட்டராம். ஓகேவா? இந்த ஹைட்லேருந்து போட்டிருக்காங்க. அந்த பால் என்ன ஆகுமா, ஒவ்வொரு டைமும் 2/3 மடங்கு வந்து அதனுடைய லாஸ்ட்டு பவுன்ஸை விட இதாகிக்கிடும். அதாவது இப்போ 360ன்னா இதனுடைய 2/3 பங்கு எவ்வளோ வரும் பாருங்கள். கேன்சல் பண்ணால் 120 240 மாறிடும். இப்போ வந்து மேலேருந்து கீழே போடும்போது இது என்ன பண்ணும், 360 மீட்ரு கடந்து அதுக்கடுத்து இங்கேருந்து ஜம்ப் ஆகும்போது நம்ம சைடில் போட வேண்டாம், டைரெக்டாகவே போட்டுரும். நேராகவே நான் போடுறேன். 360 மீட்டர்னா அடுத்தது இப்போ மறுபடியும் 360 மீட்டர் போகாது. அப்போ அடுத்தது எவ்வளோ தான் போகுமா, 240 மீட்டர் தான் போகும். சரியா? மறுபடியும் அது கீழே வந்து இதனுடைய அதாவது அதுக்கு முந்தின அந்த தூரத்தினுடைய 2/3. ஓகேவா? மறுபடியும் பாருங்கள், இப்போ 240 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஜம்பில் என்ன ஆகுமா, இதனுடைய 2/3க்கு போகுமா. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், 160 மீட்டர். அப்போது அடுத்த ஜம்ப் எப்படி இருக்கும், 160 மீட்டராக இருக்கும். சரியா? 160 மீட்டராக இருக்கும். அதுக்கடுத்த ஜம்ப் என்ன ஆகும்,
இதனுடைய 2/3 இப்படி போய்கிட்டே இருக்கும். அது பால் நிற்கும் போது, அதாவது பால் வந்து அப்படியே அது துள்ளி 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 துள்ளி, அதாவது மேலேருந்து கீழே விழுது, துள்ளி 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 நிற்கிற வரைக்கும் அது எவ்வளவு தூரம் வந்து கடந்திருக்கும் அல்லது ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். சரியா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஜிபிஏ இதில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிபிஏ ஏன் நான் இதை யூஸ் பண்ணுங்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், முந்தின ஜம்புக்கு 2/3, அதே மாதிரி இந்த கிடைச்ச இதுக்கு 2/3, அதே மாதிரி 160 இருந்துச்சுன்னா இதுக்கு 2/3. இது போடுறதுலாம் கஷ்டம் ரொம்ப, ஏன்னா 3ஆல் இது வகுப்படாது. அப்படி தானே, இதெல்லாம் போடுறது கஷ்டம். அப்போ இதை நம்ம வந்து எங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம், ஜிபியினுடைய அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நீங்கள் வந்து மைண்டில் யோசிக்கலாம், இதில் வந்து எத்தனை துள்ளுதுன்னு சொல்லவே இல்லையே, அப்போது இதுக்கு நான் என்னன்றதில், அதாவது நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம், ஃபார்முலா வந்து போன ஸ்லைடில் பார்த்துருப்போம், அதில் என்னங்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு முடிவே இல்லாமல் குதிக்கிறது தான் ஒரு பால். நீங்கள் பாலை வந்து எண்ணிட முடியுமா எத்தனை தடவை ஜம்ப் ஆகுதுன்னு? இல்லை. அப்போ அது ஒரு இன்ஃபினிட் டேர்ம்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது அது இன்ஃபினிட் டேர்ம்ஸு ஜம்ப் ஆகி தான் கீழே அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அப்போ இதில் வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், கரெக்டாக யோசிங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த சம்மை செஞ்சிடலாம். ஆனால் ட்விஸ்ட் இருக்குது. ஓகேவா? அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம். இதில் எஸ்என் ஃபார்முலா, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு a/1 - r. இது இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏ என்னப்பா வரும், 360/1 - r எவ்வளோ வருது, 2/3. அப்படின்னா என்ன வரும், 360/1ல் 2/3 போச்சுன்னா 1/3. அப்போ இது எங்கே போயிடும், மேலே போய் மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆன்சர் என்னது, 18 மீதி 1 1080 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன் தப்புப்பா, நல்ல கவனிங்க. இது ஜிபி படி பண்ணால் முதல் டைம் 360, ரெண்டாவது டைம் 240, 160 அப்படி படிப்படியாக குறைஞ்சிட்டு போகிறத அதை மட்டும்தான் நம்ம எண்ணியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலான லாஜிக் என்னது, நல்லா பாருங்கள். இந்த இடத்துல 360 மீட்டர்லேருந்து கீழே வந்தது 240 மீட்டருக்கு மேலே எவ்வும். சரியா? அந்த 240 மீட்டர் மேலே எவ்வுதுன்னா மறுபடியும் அது கீழே இறங்குறதுக்கும் 240 மீட்டர் போயிருக்கும்ல. மறுபடியும் 160 மீட்டர் போகுதுன்னா கீழே இறங்குறதுக்கும் 160 மீட்டர். அதே மாதிரி மறுபடியும் எவ்வும்போது ஒரு எக்ஸ் மீட்டர் போகுதுன்னா மறுபடியும் எக்ஸ் மீட்டர். அப்போ எல்லாமே 2 முறை நடக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்டு 2 போட்டால் ஆன்சர் வந்துடுமா. அப்போ இன்ட்டு 2 போட்டால் 16 மீதி 1 2160 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொன்னீங்கன்னா இதுவும் தப்பு. ஏன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி யோசிங்க. ஓகேவா? சிம்பிள் தான். ஓகேவா? 2160ங்கிறதும் ஆன்சர் தப்பு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இடிக்கும். என்ன அப்படின்னா, பந்து வந்து எங்கே 360 மீட்டர்லேருந்து தான் கீழே விழுது. அப்போது 360 மீட்டர் ஒரே ஒரு டைம் டவுன் டைரெக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணுது, அப் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணல. அப்போது 2160 மைனஸ் அந்த ஒரு 360 மட்டும் கழிச்சு விட்டுருங்க. ஓகே, ஏன்னா ஒரே ஒரு 360க்கு தான் நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போது ரெண்டாவது 360 இல்லை சேர்க்கக்கூடாது. நான் இங்கே இன்ட்டு 2 போட்டால் மொத்தமாக அந்த 360க்கும் சேர்த்துல நம்ம பண்ண மாதிரி இருக்கும். அப்போது ஆன்சர் என்னது, ஆக்சுவலாக 1800 மீட்டர். இவ்வளோ தான்ப்பா சம்மு. ஓகேவா? எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். சிம்பிளாக இதை நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? லாஜிக்கலாக யோசிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் வந்து சிம்பிளான சம்ஸுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதே மாதிரி சம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும்ல. ஸோ ப்ராக்டிஸ்க்கு இந்த சம் எடுத்துக்கோங்க. இந்த சம்மில் போன டைம் 360ன்னு சொல்லியிருந்தேன்னா இதில் எவ்வளோ சொல்லியிருக்கிறேன், 500 மீட்டர்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 3/4க்கு பதிலாக 4/5. அதே மாதிரி அந்த பந்து வந்து துள்ளி முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் கொஸ்டின். சரியா? நமக்கு இப்போ உள்ள இதில் வந்து சிம்பிளான கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. பட் டிஎன்பிசி மாதிரி ஈஸியான கொஸ்டின் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ கிடையாது. மேக்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதுவே வந்து ஈஸி டஃப் லெவல் ஜிபி நான் சொல்ல மாட்டேன், மீடியம் லெவல் ஜிபி தான். இதை தாண்டிலாம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜான சம்ஸை பார்த்தால் போதும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சம்ஸை நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரணும்ல, அதுக்காக. ஓகேவா? ஸோ ஜிபியில் நான் வந்து பேசிக்கான சம்ஸு அப்படியே இந்த ஃபார்முலா போட்டால் நமக்கு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய கொஸ்டினையும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட்டும் கொடுத்துட்டேன். இப்போது ஏபி. ஓகேவா? ஏபிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைப்பா. நான் ஜிபியில் என்ன சொன்னேன், பெருக்கிக்கிட்டே போகும் அப்படின்னா இங்கே ஆட் ஆகிக்கிட்டே போகும், அவ்வளோதான். இப்போது 7ன்னு வச்சுருக்கேன், 10, 13, 16, 19. அப்போ என்ன இதில் ஒற்றுமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே 3 3ஆல் ஆட் ஆகிக்கிட்டே போகுது, அவ்வளோதான் ஒற்றுமை. சரியா?
அப்போது காமனான ஒரு வித்தியாசத்தில் அது வந்து ஒன்று கூடிக்கிட்டே போகலாம், இல்லைன்னா கழிஞ்சிக்கிட்டே போகலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? அதாவது ஆட் ஆகிக்கிட்டே போகலாம், சப்ராக்ட் ஆகிட்டும் போய்கிட்டு இருக்கலாம்பா. இப்போ 211 இருக்குது, 209, 207, 205, 203 எல்லாமே என்ன இது -2 -2 -2ங்கிற கான்செப்டில் போய்கிட்டு இருக்கா. அப்போ இதுவும் நமக்கு என்னது தான், ஏபி தான். ஓகேவா? அங்கே என்ன பார்த்தோம், மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம், அல்லது டிவைட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம் பார்த்தோமா. இங்கே ஆட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், இல்லைனா சப்ராக்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு லாஜிக். ஓகேவா? ஸோ சிம்பிள். இதில் நம்ம என்னென்ன ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஏபியினுடைய இத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே வந்து டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், ஏஆர் பவர் n - 1 ஆர் பவர் n - 1ன்னு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி இங்கே என்னது, டிஎன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இத்தனாவது உறுப்பை ஒரு கூட்டுத்தொடரில் ஒரு 23வது உறுப்பை காண்க, 40வது உறுப்பை காண்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க டைரெக்டாக. இன்டைரக்டாக நீங்கள் இதான் யோசிச்சுக்கணும், அது வந்து கூட்டுத்தொடரில் இருக்கா பெருக்குத்தொடரில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ப்ராக்டிஸ்க்கு நம்ம பழைய கொஸ்டின்ஸ் வந்து குரூப்பில் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஷேர் பண்ணுங்கள். நான் என்னுடைய டைமை நான் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து இத்தனாவது உறுப்பை காண்றதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. இப்போ இது வேண்டாம். ஓகேவா? இது வேணும்னா படிச்சுக்கோங்கன்னா, அதாவது ஏக்கு பதிலாக எல்லு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இது. சரியா? ஏன்னா ப்ளஸ் பண்ண போகிறோம், ஏ ப்ளஸ் n - 1d இன்ட்டு டி அப்படிங்கிறது வந்து ஏ கொடுத்துருந்தா, எல் கொடுத்துருந்தான்னா இந்த வெளியே மைனஸ் மட்டும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்முலா மட்டுமே போதுமானது. அடுத்தது உறுப்புகள். நமக்கு வந்து ஜிபியில் வந்து உறுப்பை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து ஃபார்முலாவை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணலை. அதனால தான் அந்த ஃபார்முலா நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதில் வந்து உறுப்பு எத்தனை உறுப்புகள் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சம்குள்ளே அதெல்லாமே அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக 2 சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் வித்தியாசமாக 2 சம்ஸும் இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த இதில் மொத்த எண்ணிக்கையை ஆட் பண்ணுறதுக்கு 2 விதமாக கண்டுபிடிக்கலாம்பா. இதே ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் n - 1dயில் இந்த 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். n/2 நான் ரெண்டுத்துக்கும் எப்படி மனப்பாடம் பண்ணு பாருங்கண்ணா. ஏ ப்ளஸ் n - 1 இன்ட்டு டிங்கிறது என்னது, டிஎன், அந்த உறுப்பை கண்டுபிடிக்கிறது. 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு டிங்கிறது எஸ்எனை கண்டுபிடிக்கும். ஆனால் முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, ஓவராலாக ஒரு n/2 மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ, n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி. இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லை டேர்மையும் கடைசி டேர்மையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவுக்கும் என்னது இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. ஏன்னா n இன்ட்டு a ப்ளஸ் l/2 அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதில் நமக்கு ரொம்ப முக்கியம் இதுதான். சரியா? இந்த இந்த உறுப்பை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாஸை எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். டைரக்ட் கொஸ்டினுக்கு உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். வித்தியாசமான கொஸ்டின்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த 3 digit numbers which are exactly divided by 12. அப்படின்னா என்ன அர்த்தம்பா, 3 digit நம்பர், எல்லா 3 digit நம்பரையும் ஆட் பண்ணுமா. எந்த மாதிரி 3 digit நம்பரா, 12ஆல் வகுப்படக்கூடியது. 12வது வகுப்படக்கூடியதுன்னா 12வது வாய்ப்பாடில் 12வது டேபிளில் வரக்கூடிய அந்த நம்பர்களை கூட்டி எனக்கு சொல்லு. ஆனால் அந்த நம்பர் ஃபுல்லாமே எப்படி நம்பராக இருக்குமா, 3 digit நம்பராக இருக்கணுமா. நமக்கு என்ன தெரியும், முதல் 3 digit நம்பர் என்னதுப்பா, 100. கடைசி 3 digit என்னது, 999. ஆனால் 100 12ஆல் போகுமான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி 999 12ஆல் போகுமான்னு கேட்டால் கிடையாது. எப்படி நம்ம இதை பார்த்ததுமே சொல்கிறேன் உங்களுக்கு, டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லிட்டு நம்பர் சிஸ்டம் 1ல் நான் சொல்லியிருப்பேன். நமக்கு 12க்கு வந்து வரணும் அப்படின்னா என்னப்பா டிவிசிபிலிட்டி ரூலு, அது 1 4ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். இது 4ஆல் டிவைட் ஆகும் 100 இருக்கிறது, ஆனால் 3ஆல் டிவைட் ஆகாது. இது 3ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அந்த கான்செப்டில் நான் டக்குன்னு சொல்கிறேன், இது 12ஆல் வகுப்படாது அப்படின்ட்டு. அப்போ 12ஆல் வகுப்படக்கூடிய அந்த முதல் நம்பர் தெரிஞ்சால் தானே நான் வந்து எஸ்என் இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா n/2 a + l. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு n தெரியாது, a தெரியாது, எல்லும் தெரியாது. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏவும் எல்லும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த என்ன கண்டுபிடிச்சிடலாமா, l - a/d + 1 அதை கண்டுபிடிச்சிடலாமா. அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ முதல் லெட்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பர் என்னவாக இருக்கும். இப்போ 3 digit நம்பர்ன்ட்டாங்க, நீங்கள் 90 96 அதெல்லாம் போடக்கூடாதுப்பா. ஆனால் நமக்கு என்ன தெரியும்,
108 9 12 108, அதாவது 9 12s are 108 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை ஈஸியாக போட்டாச்சு. ஆனால் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் லாஜிக் தான். இங்கே பாருங்கள், 999 இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கழித்து நீங்கள் கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நான் அப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். என்ன பண்ணணும்னு சொல்லுவேன்னா, முறையாகவே போயிடலாம். 12ஆல் நான் இதை என்ன பண்ண போகிறேன்? வகுக்க போகிறேன். எத்தனை? எனக்கு 8 12 96, மீதி 39 இருக்குது. அடுத்தது எனக்கு 3 12 36, மீதி 3 வருதா? அப்போ இந்த 3 மீதி வராமல் இருந்தால் அது என்னப்பா இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து 12வது டேபிளில் போயிருக்கும். அப்போது அந்த 3 நான் வந்து இதுலேருந்து கழிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு 12ல் போயிரும்ல. அப்போ 108ங்கிறது முதல் லெட்டர்னு தெரியும், அதாவது ஏங்கிறது தெரியும், முதல் நம்பர்னு தெரியும். அப்போ அந்த எல்லுங்கிறது என்னவாப்பா இருக்கும்? 993 3 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 996. சரியா? அப்போ நமக்கு ஏயும் தெரியும், எல்லும் தெரியும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ n is equal to L minus A by D. ஓகேவா? D plus 1. சரியா? ஃபார்முலா பார்த்துக்கோங்க. என்ன போட்டிருக்கேன்? L minus A by D plus 1 இப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதை இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது எத்தனை டைம்பா போயிருக்கு? 83 முறை போயிருக்கா? 83 முறை போயிருக்குது. அப்போ 83 12கள் எத்தனை? 999 வரைக்கும் இருக்குது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு 8 வரக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு 8 வரக்கூடாதுன்னா நமக்கு என்ன வரும்? டோட்டலாக 75 தான். அந்த 108 டு 999க்குள்ளே இருக்கும். சிம்பிள். ஓகேவா? இல்லை நான் ஃபார்முலா படி தான் போவேன்னாலும் ஃபார்முலா படி போங்க. இங்கே பாருங்கள், 996 மைனஸ் 108 பை 12 ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 100 கழிச்சாலே 896 வரும். அதில் ஒரு 8 கழிக்கிறோம், அப்போது 888 வரும். சரியா? 888 அப்படிங்கிறது தான் நமக்கு வரும், ப்ளஸ் 1. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வந்துடுது? 7 12s are 84, மறுபடியும் 48 இருக்குது. ஸோ 4, ஸோ 74 + 1 75 வந்துருச்சா? இதை தான் இங்கேயும் நான் சொன்னேன். இதை எப்படி போட்டிருக்கேன்? இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது 83 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா? இங்கே வந்து 8, அதாவது 8 வரைக்கும் நம்ம என்ன பண்ணி விட்டோம்? தூக்கி விட்டுட்டோம். ஏன்னா இது 9வது டேபிளில் தானே என்ன வருது? இந்த 108ங்கிறது வருது. இதை வச்சு தான் நான் டேரெக்டாக 75ன்னு போட்டேன். இல்லாட்டாலும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி போய்க்கோங்க. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? எண்ணும் தெரிஞ்சு போச்சு. எண் எவ்வளவு? 75. ஏ எவ்வளவு? 108. எல் எவ்வளவு? 996. ஸோ இது மட்டுமே நமக்கு தாராளமாக போதுமானது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது நமக்கு ஆன்சர் என்னப்பா வரும்? Sn is equal to, இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணோம்னா 75/2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ நான் ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். 100ன் 900 ஆட் பண்ணால் 1000, 1090 ப்ளஸ் இங்கே ஒரு 14 இருக்குது. அப்போது 1104. ஓகேவா? இப்போது இன்ட்டு 1104. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5, மறுபடியும் 5 2. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இது நீங்களே மல்டிப்ளை பண்ணிக்கோங்கப்பா. இது மல்டிப்ளை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். எப்படி மல்டிப்ளை பண்ண நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 100 × 3/4 × 552. இப்போ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு ஒரு டைம் போகும், மறுபடியும் 3 டைம் போகும், 8 டைம் போகும். இல்லை நான் இது பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 100 × 24 2 9 11 1 414. அப்போ 41400 தான் ஃபைனல் ஆன்சர். சரியா? இது நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறது நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறேன். ஓகேவா? நீங்கள் 75ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். 100 × 3/4 × 552 மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து லைவாக தான் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுபடி பண்ணுங்கள். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? நான் போன சம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிற ஸ்டெப் மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளாக பாருங்கப்பா. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பிட்வீன் 100 and 300 which are exactly divisible by 4 or 6. அதாவது ஒன்று 4ல் வகுப்படணும், இல்லைன்னா 6ல் வகுப்படணும். இந்த மாதிரியான ஒரு நம்பர் மொத்தம் எத்தனைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக என்னப்பா பண்ணிடலாம்? 4ல் எத்தனை நம்பர் வகுப்படுதுன்னு பாருங்கள். நான் 4ல் அதாவது 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 100 to 300ல் பாருங்கள். ஓகேவா? 6ஆல் 100 to 300ல் எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்கள். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதோட நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆன்சரை கொண்டு வர முடியும். ஏன்னா அவன் என்ன சொல்லுவாங்க? ஒன்று 4ஆல் வகுப்பண்ணும், இல்லைன்னா 6ஆல் வகுப்பணும். 2தாலையும் வகுப்பண்ணுன்னு அவன் சொல்லவில்லை. அப்படி 2தால் வகுப்புன்னு என்ன சொல்லுவான்? போத் 4 and 6 இன்க்ளூடட்னு சொல்லி சொல்லுவான். அப்படின்னா 2தால் வகுப்படக்கூடியது என்ன அர்த்தம்? 12வது டேபிளில் வரது எல்லாமே 2தால் வகுப்படக்கூடியது என்னப்பா?
12 4ஆலையும் வகுப்படும் 6ஆலையும் வகுப்படும் 24 2 தாலையும் வகுப்படும் 36 2 தாலையும் வகுப்படும் 48. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி விட்டுறணும், தூக்கி விட்டோம். 12ஆல் வகுப்பாடக்கூடியதை தூக்கி விட்டணும். அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, 12உடைய அந்த 100 to 300 உள்ள அந்த எண்ணை கண்டுபிடிச்சி இதில் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் ஒரு 30 வருதுன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு 20 வருதுன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு 10 வருதுன்னா 50 - 10 40. இதுதான் ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? 4ல் தனியாக கண்டுபிடிக்கிங்க, 6ல் தனியாக கண்டுபிடிக்கிங்க, 12ல் எவ்வளோ வருதோ அதை வந்து என்ன பண்ண போகிறீங்க, மொத்தத்துலேருந்து கழிச்சு விட போகிறீங்க. ரீசன் என்ன, அவன் வந்து ஒன்று 4ஆல் வகுப்பண்ணும் அல்லது 6ஆல் வகுப்பண்ணும், 2தாலையும் சேர்ந்து வகுப்படுற மாதிரி நம்பரை அவன் கேட்கல. ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ண சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஏபியில் எடுத்துக்கிற ஒரு ஒர்க் அவுட்டாக எடுத்துக்கோங்க. சரியா? நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டினை கொடுக்கணும் தான் இப்படிலாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த சம்மும் ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து எப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் வர மாதிரி ஒரு சம்மை நான் சொல்லணுங்கிறதுக்காக இதை வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஈக்குவேஷன் டைப்னா சில சம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்காதுன்னா முழுசாக எந்த ஒரு வேல்யூஸையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? எக்ஸாக்டாக இந்த வேல்யூ தான் அந்த வேல்யூ அப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சிம்பிளாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 11 terms of an AP is equal to sum of first 19 terms of that AP. அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழில் முதல் 11 கூறுகள்னால் அந்த டேர்ம்ஸ். ஓகேவா? அந்த உறுப்புகளினுடைய அந்த மொத்த கூட்டுத்தொகை வந்து 19 உறுப்புகளுடைய கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா இல்லையா? முதல் 11 உறுப்புகளுடைய கூட்டுத்தொகை 19 உறுப்புகளுடைய கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னா 30 உறுப்புகளுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஏயும் கொடுக்கல எல்லும் கொடுக்கல, வெறும் எண்ணை வச்சு அப்படி சுற்றி விட்டுருக்கான். இதை எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். அப்போ இதை முதல் 11 உறுப்புகளுடைய எண்ணிக்கையை நம்ம எப்படிப்பா ஃபார்முலால் பண்ணுவோம், S11 அப்படி தானே பண்ணுவோம். ஏன்னா S11 is equal to n/2 2 into A ப்ளஸ் n எவ்வளோப்பா 11 - 1 D. அப்படி தானே ஃபார்முலா. அப்படி நான் ஃபார்முலா அப்படியே போட்டேன். சரியா? நமக்கு இதில் சரி ஃபார்முலா போட்டுட்டு கூட போடுவோமே, n - 1 into D. Sn is equal to, அப்போ S11 is equal to 11/2 2A ப்ளஸ் 11 - 1 என்ன போகிறோம் 10D. ஓகேவா? இப்போ இந்த இதுக்கும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இதை தான் அவன் என்ன சொல்லியிருக்கான், ஈக்குவல் டு S19 19/2 2A ப்ளஸ் 19 - 1 18D. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், 11/2 2A ப்ளஸ் 10D ஈக்குவல் டு 19/2 2A ப்ளஸ் 18D. சரியா? இப்போ இதையும் வெட்டி விட்டுடலாம். ஓகேவா? வெட்டி விட்டுட்டு நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? 11 ப்ளஸ் 10D ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 18D. ஓகேவா? இப்போ ஃபர்தராக அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 22A ப்ளஸ் 110D ஈக்குவல் டு 38A ப்ளஸ் 19 × 18D. அப்போ 19 × 18னா 18 ஸ்கொயர் ப்ளஸ் 18ன்னு கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் வேதிக் மேக்ஸில் உள்ளது, அதாவது ஃபாஸ்ட் மேக்ஸில் உள்ளது. ஓகேவா? 324 ப்ளஸ் 18 இப்போ என்ன வரும் அப்படின்னா 342D. ஓகேவா? 342D. இப்போ ஃபர்தராக நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நான் டைரெக்டாகவே போட்டிருந்தேன். இதை ஏற்கனவே நான் லைட்டாக கேல்குலேட்டும் பண்ணி பார்த்துட்டேன். ஓகேவா? ஸோ 2A ஈக்குவல் டு -29D. இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகேவா? அதாவது D எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை இங்கேயும் கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2A is equal to 29 -29Dன்னு சொல்லிட்டு வரும். இப்போது இங்கே பாருங்கள், இதே இடத்துல இந்த இது வந்து கேட்டிருக்காங்க. என்னது, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 30 terms. அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 termsனால் S30 is equal to n/2, அதாவது 30/2 into 2 into A plus n - 1, அதாவது 29D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 30/2
இன்ட்டு 2a வேல்யூ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்னென்னு பண்ணியிருக்கோம் -29d ப்ளஸ் 29d அப்படின்னு வருது. அப்போ நமக்கு என்ன வரும் +29d -29 0ன்னு வரும். ஸோ ஆன்சர் இந்த ஓவராலாக 0. அப்போது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 30 டேர்ம்ஸ்னுடைய அந்த வேல்யூ என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் சம்ஸும் உங்களுக்கு வரலாம் ஓகேவா. நீங்கள் அதையும் செய்யணுங்கிறதுக்காக தான் நான் ஈக்குவேஷன் டைப்பில் இதை செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு ஷார்ட்கட் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் உங்களுக்கு அது முறைப்படி எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஏபியில் நமக்கு கேட்கக்கூடியது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தானே. இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ இதை திரும்ப ஒரு திருப்பு கூட பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபேக்டர்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கண்ணே. இப்போது நான் உங்களுக்கு சிம்பிளான நம்பர் வச்சு சொல்கிறேன். 6 எடுத்துக்கிடுவோமே. இப்போ 6க்குள்ளே எத்தனை காரணிகள்னால் ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க ஓகேவா. காரணிகள் எத்தனை ஃபேக்டர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இந்த 6க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது 2 × 3 சொல்லலாமா, 1 × 6 சொல்லலாமா, வேறு ஏதாச்சும் சொல்ல முடியுமாப்பா? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்கன்னா 3 × 2ம்பிங்க. அதெல்லாம் கிடையாது. வேறு ஏதாச்சும் நம்பர் வச்சு உங்களால் சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இதனுடைய காரணிகள் என்னது 2, 3, 6, 1. இதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்போ மொத்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னது, அதாவது மொத்த காரணிகள் எத்தனை, இன்னும் 6ல் எத்தனை காரணிகள் இருக்குன்னா 4 காரணிகள் இருக்குது ஓகேவா. இப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அதாவது காரணிகளின் கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்குறேன். சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் 2 + 3 + 1 + 6, அதாவது இருக்கக்கூடிய காரணிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொன்னால் எவ்வளோ வரும் 12. இதுதான் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இது சின்ன நம்பருக்கு சொல்லிட்டீங்க ஓகே. பெரிய நம்பருக்கு அதாவது ஒரு 144 சொல்கிறாங்க. நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க? இதை 2 × 72 போடலாம், 3 × 48 போடலாம், அதே மாதிரி 4 × 36 போடலாம், அதுக்கடுத்து 6 × 23 போடலாம். எத்தனை இது போட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த 72 நான் எத்தனை டைம்னாலும் பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களால் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கவே முடியாதுப்பா. நான் சிம்பிளாக இதுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் ஓகேவா. இதுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து என்னால் நம்ம வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணலாம், பிரித்து எழுதலாம். ஒரு 2 நாள் ஆகும். 2 நாளில் உங்களுக்கு சம்மு முடிஞ்சு நீங்கள் வீட்டை போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுவீங்க. சரி, அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் படி நம்ம ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம்னா சிம்பிளாக நம்ம ஸ்கூலில் படித்த டேனா மெத்தட்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ 144 எடுத்துக்கலாம், வேண்டாம் ஒரு 5லாம் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியும். ஒரு 180 எடுத்துக்கிறேன் சரியா. 180 எப்பயுமே ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பரை வச்சு தான் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது 2. அப்போ இது 90 ஓகேவா. மறுபடியும் ஸ்மாலஸ்ட் என்னது 2ஆல் தான் என்னால் போட முடியும் 45. மறுபடியும் அடுத்த ஸ்மாலஸ்ட்டு 5ஆலையும் போடலான்னா நான் 3ஆல் போடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும் 1, 5. மறுபடியும் நான் 3ஆல் போடுறேன் 3, 5 அவ்வளோதான் சரியா. பிரித்து எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் பிரிச்சு, அதாவது இந்த 180 நான் எப்படி எழுதிக்கிட்டேன் 2 × 2 × 3 × 3 × 5 ஓகே. இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து மொத்தம் 5 ஃபேக்டர் தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாதுப்பா. அதை பிரித்து எழுதினீங்கன்னா நீங்கள் வாட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, 2 எத்தனை டைம் இருக்குது 2² இன்ட்டு 3 எத்தனை டைம் இருக்குது 2 டைம் 3², 5 எத்தனை டைம் இருக்குது 1 டைம். இப்போது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அதாவது மொத்த காரணிகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவர்ஸ் கூட ஒரு 1 ஆட் பண்ணுறீங்க. ஏன் அந்த 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா 2⁻0வும் இன்க்ளூட் ஆகும்ல. அப்படி தானே 2⁻0, அதாவது 1ங்கிறதும் ஒரு ஃபேக்டர் தான். ஏற்கனவே நான் வந்து 6ல் நான் சொல்லியிருப்பேன் அப்படி தானே. 6ல் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த 6ல் வந்து என்ன சொல்லியிருப்பேன் 1 × 6ங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் அப்படி தானே. 6க்குள்ளே 1 × 6ங்கிறது ஒரு ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி தானே. அப்போ அந்த 1 எப்படி வந்துச்சு 6⁻0ன்னு கூட சொல்லலாம்ல. ஸோ இதை தான் நான் மீன் பண்ணி எங்கே சொல்கிறேன், ஒரு பவரை கூட்டி எழுதுங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்க்கு என்ன பண்ணுங்க 3 ஓகேவா. அடுத்தது இதுலேயும் ஒரு பவரை கூட்டி எழுத வேண்டியது தான். இன்ட்டு தான் போடணும். இன்ட்டு மறுபடியும் 3, இதுலேயும் ஒரு பவரை கூட்டி எழுத வேண்டியது தான் இன்ட்டு 2. அப்போ ஆன்சர் என்ன வரும் 9 × 2 18. அவ்வளோதான்ப்பா. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க 9 × 2 18 ஓகேவா. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஓகேவா. சம் ஆஃப் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வேறு ஒன்றுமே இல்லைப்பா. 2⁻2 × 3⁻2 × 5⁻1ன்னு சொல்லியிருக்குதா. இதே இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும்னா, அதாவது இது வந்து 1 கூட்டி எழுதுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னேன் 2⁻0வை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னால்
ஓகே 2 பவர் 0 ப்ளஸ் நான் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸில் 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 3 இன்டூ 3 பவர் 0 ப்ளஸ் 3 பவர் 1 ப்ளஸ் 3 பவர் 2 இன்டூ 5 பவர் 0 ப்ளஸ் 5 பவர் 1. இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னு கூடுதல் கிடச்சிரும். இதை கேட்க மாட்டாங்கப்பா, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸை கேட்க மாட்டாங்க, பயப்பட வேண்டாம். ரொம்ப லென்த்தான ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இதை வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு நிறைய கேட்பாங்க. பட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து இதே எக்ஸ்ப்ரெஷனில் நான் வந்து சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அவன் என்ன கேட்குறான், நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ்னால் ரெட்டை காரணிகள் எவ்வளோன்னு கேட்குறான். நான் ரெட்டைப்படை நம்பரில் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டை காரணிகள் எவ்வளோன்னு சொல்லி கேட்பான். ரொம்ப ஈஸிப்பா, ரொம்ப ஈஸி. 2 பவர் 2 இருக்குது இன்ட்டு 3 பவர் 2 இருக்குது இன்ட்டு 5 பவர் 1 இருக்குதா. இதில் எது ஈவன் நம்பரு உங்களுக்கே தெரியும், இதுதான் ஈவன் நம்பர். இந்த ஈவன் நம்பருக்குரியது அந்த பவரை அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? ரீசனும் சொல்கிறேன். ஓகேவா? இன்ட்டு இதுக்குரிய பவரை ஒன்றை கூட்டி எழுதுறேன் 3. அதே மாதிரி ஆடுக்குரிய பவர் இன்னொன்று கூட்டி எழுதுறேன். ஆட் நம்பர் எது வந்தாலும் பரவாயில்ல, மேலே உள்ள ஸ்டெப்பு தான் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த பவர்ஸ் என்ன பண்ண போகிறோம், ஒன்றை அதிகப்படுத்தி எழுத போகிறோம். சரியா? ஆனால் ஏன் ஈவனுக்குரியதை மட்டும் நான் ஒன்றை மட்டும் விட்டுட்டேன், அதாவது 2 பவர் 0 மட்டும் நான் விட்டுட்டேன்பா. இதில் எடுத்துக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸில் 2 பவர் 0 விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 பவர் 0 விட்டுருங்க. ஏன் விட சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்ப்பா. இப்போது ஒரு 3 இன்ட்டு 2ன்னு சொன்னால் எனக்கு என்ன ஒரு ஆன்சர் 6. சரி, 3 இன்ட்டு 44 அப்படிங்கிறேன், அதுவும் ஒரு ஈவன் நம்பர் தான் வரும். அப்படி தானே? 3 இன்ட்டு 44 என்ன ஒரு 120, 144 வரும். சரியா? 144 அப்படிங்கிறது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பரு. அதே வந்து 3 இன்ட்டு ஒரு 12ன்னு வச்சா 36, அதுவும் ஈவன் நம்பர். அதாவது ஒரு ஆடு நம்பரால் ஈவன் நம்பரை பெருக்கினா, அதாவது ஒரு ஒற்றை எண்ணால் ரெட்டை எண்ணை பெருக்கினா கண்டிப்பாக ஆன்சர் ரெட்டை எண்ணாக தான் இருக்கும். இதே இது இந்த இடத்துல எனக்கு 2 பவர் 0 இருந்துச்சுன்னு வைங்களேன், அது என்னதாயிரும், 1ன்னு வந்துடும். அப்போ 1 இன்ட்டு 3ங்கிறது எனக்கு ஒரு ஆட் நம்பராக வந்துடும். அவன் கேட்குறது நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் தான் கேட்குறான். இதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 2 பவர் 0 அதாவது ஈவனில் வரக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே 2 வச்சு தான் பிரிப்போம். அதனால் நீங்கள் சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம், 2 பவர் 0ங்கிறத எடுத்துக்கக்கூடாது. அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 நமக்கு ஆன்சர் 6 2s are 12. ஓகேவா? இதுதான் நமக்கு நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ். இது ஆட் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கும்பா. இங்கே பாருங்கள், 4 இன்ட்டு 9 இன்ட்டு 5, அதாவது 36 இன்ட்டு 5 180 வரும். பாருங்கள், 180 எங்கே இருக்குது, 12 எங்கே இருக்குது. இவ்வளோ தான்ப்பா வித்தியாசம். இப்போ நீங்கள் சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸை கேட்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 0 ப்ளஸ் 3 பவர் 1 ப்ளஸ் 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 0 ப்ளஸ் 5 பவர் 1. ஸோ டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவாப்பா? 2 பவர் 0 மட்டும் நம்ம விட்டுருதோம். காரணம், அந்த 1ஆல் நீங்கள் எந்த ஒரு ஆட் நம்பர், அதாவது இந்த 3 மல்டிப்ளை பண்ணாலும் அது ஆட் நம்பராக போயிடும், 5 மல்டிப்ளை பண்ணாலும் ஆட் நம்பராக போயிடும். அதுக்காக தான் அந்த 1 விட்டுருதோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 1 விடுறதுக்கான ரீசனே இது மட்டும்தான். ஓகேவாப்பா? கிளியரா? இதுதான் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸுக்கு. இதே நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸுக்கு ரொம்ப சிம்பிள். 2 பவர் 2 இருக்குது இன்ட்டு 2 பவர் 3 பவர் 2 இருக்குது, 5 பவர் 1 இருக்குது. இதில் எது ஈவனோ அதை கண்டுக்காதீங்க. மீதி எல்லாத்தையும் எப்பயும் போலே எழுதிடுங்க. அப்படின்னா என்ன வரும், 2ஆக இருக்குது 3, 5ஆக இருக்கிறது 2. நான் 5 பவர் என்ன இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, இது இங்கே வருது, இது இங்கே 1 கூடி வருது. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ நமக்கு மொத்தமே 6 தான் என்னவாக இருக்கும், ஆட் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்க, 3 பவர் 0 ப்ளஸ் 3 பவர் 1 ப்ளஸ் 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 0 ப்ளஸ் 5 பவர் 1. இவ்வளோதான்ப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இது போக நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். ப்ரைம் நம்பர்னுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்காங்க. நம்ம இது எல்லாமே ப்ரைம் நம்பர் தானே, அப்படி தானே? அப்போ சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம், இப்போது a பவர் எக்ஸு இன்ட்டு பி பவர் ஒய் இன்ட்டு ஜெட் பவர் சி பவர் ஜெட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி 3 நம்பர் வந்து பவரில் வந்து இருக்குது. இப்போ இந்த 3 நம்பருமே, இந்த ஏ பி சி 3மே ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த ப்ரைம் நம்பர் எத்தனை டைம் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்குது, எக்ஸ் டைம் ரிப்பீட் ஆகிருக்குது, இதுவும் ஒய் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ இதுவும் ஜெட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ சிம்பிளாக என்ன சொல்லலாம், இதனுடைய நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் நம்பர்ஸில் சொல்லணும்னா, இப்போது 2 பவர் 7 இருக்குது இன்ட்டு 3 பவர் 5 இருக்குது இன்ட்டு
5 பவர் 2 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 7 முறை வந்திருக்கு. எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். அப்போ 7 முறை ப்ரைம் நம்பர் வந்திருக்கு. 3 எத்தனை முறை வந்திருக்கு, 5 நம்பர். 3 ப்ரைம் நம்பரா, 5 முறை 3 வந்திருக்கு. ஏன்னா 3 அதுக்கு மேலே என்னால் பிரிக்க முடியாது. அதே மாதிரி 5ம் ப்ரைம் நம்பர் தான். அது எத்தனை முறை வந்திருக்கு, 2 முறை வந்திருக்கு. அப்போ மொத்தமாக இதில் உள்ள காரணிகள் எவ்வளவு, 14 தான். மொத்தம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எவ்வளவு, 14 மட்டும்தான். இவ்வளோதான்ப்பா. இவ்வளோ தான் நமக்கு வந்து இன்னைக்குரிய செஷனில் இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, என்ன அந்த ஒரு கண்டென்ட் வீடியோ போடும்போது நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போட்டு, நான் வந்து என்னுடைய ஹெவி ஷெட்யூல் எனக்கு அந்த ஹெவி ஷெட்யூல்லையும் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில மோட்டிவேஷனல் வீடியோலாம் போடுறதுக்கு காரணம், எதையாச்சும் பண்ணி மக்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட மாட்டாங்களா, நமக்கு தமிழில் கண்டென்ட் கொடுத்துட மாட்டோமா, தமிழ் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்பா, தமிழில் கண்டென்ட் கொடுத்துட முடியாதா அப்படிங்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கண்டென்ட் வீடியோஸையும் பாருங்கள். நம்ம மோட்டிவேஷனல் வீடியோவை பார்க்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுக்க மாட்டேங்கிங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு 4 பேர் பார்த்தாலும் அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்து அதில் ஒரு பிரயோஜனப்பட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.